குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மார்னிங் ஆகிடுச்சு. இப்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வந்தப்போ இந்த போகிற வழியில் இந்த எர்ணாகுளம் ஜிம் பார்த்தோம். பாருங்கள் அவுட் சைட்லேருந்து எப்படி இருக்குது. எர்ணாகுளம் மெட்ரோ ஸ்டேஷன் மேலே இருக்குது. அங்கே தெரியுது மெட்ரோ ஸ்டேஷனு. இதெல்லாம் மெட்ரோ ஸ்டேஷன் போகிற ரோடு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது இல்லையா? பாருங்கள் ஹோட்டல் இருக்குது. இங்கே கேரளா ஐட்டம்ஸ் கேரளா ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து ஒரு சாப்பிடுறேன். வீடுக்குள்ளே போகலாம். கேரளா இட்லி வித் சைட் டிஷ்ஷஸ் தொட்டுக்கிறதுக்கு. இவங்கள ஐட்டம் இன்னும் வரணுமா இருக்குது. வரோம் வந்த பிறகு காட்டுறேன் என்ன சாப்பிட்றாங்கன்னு. இடியாப்பம் பாருங்கள், கேரளா இடியாப்பம். ஆர்டர் வெயிட்டிங்கம்மா. என்ன சாப்பிடுங்களா? பரோட்டா, சிக்கன் கறி, பீஃப் கறி ரெடி ஆகல இங்கே, அதனால் சிக்கன் கறியே சாப்பிட்டுருக்கோம். என்னம்மா இது பேர்? சேமியா இடியாப்பம் சிக்கன் கிரேவி. நான் இங்கே இட்லி சாப்பிட்றேன். பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஹோட்டல் பேர் காஃபே கிசான் போட்டிருக்கு. எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. வெளியே வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து மட்டன்சேரிக்கு போக போகிறோம். மட்டன்சேரியில் அங்கே எது டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் பார்க்க போகிறோம், ஃபோர்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். பஸ் வந்து வெயிட் பண்ணியிருக்கிறோம். நம்ம வழியில் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக சூடு வேர்த்து கொட்டுதுங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பாருங்கள் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்காங்க. ஏதோ ஊர் பேர் மட்டன்சேரியா, அங்கே போயிட்டுருக்கோம். மட்டாஞ்சேரி ரோடு பாருங்கள் எப்படி இருக்கு. நல்லா இருக்கு. பஸ்ஸு பாருங்கள் ஃபுல்லாக ஓப்பன், விண்டோ ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது. கேரளா பஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு. நல்லா ஃப்ரீயாக இருக்குது. நல்லா ஹேரு, நல்லா காற்று நல்லா வெளியே உள்ளே வருது. ஃபுல்லு ஓப்பனாக இருக்குது பஸ் இது. இப்போது நாங்கள் போகிற வழியில் மட்டன்சேரி போகிற வழியில் ஒரு பேக் வாட்டர் ரிவர் பார்த்தோம். பாருங்கள் இதுதான் அது. அந்த பிரிட்ஜு மேலே போயிட்டுருந்தோம். இது பாருங்கள் ஒரு பெரிய பிரிட்ஜு இது. பஸ்ஸில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஓப்பனாக இருக்குது ஸ்பேஸு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பிரிட்ஜு தெரியுது. அதுவும் ஒரு ரோட் டிரான்ஸ்போர்ட் பிரிட்ஜ் தான். பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ராவல் கூட பஸ்ஸில். கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சர்ச்சஸ் பார்க்கலாம். சர்ச்சஸ் நிறைய பார்த்தேன் போகிற வழியில். பாருங்கள் இங்கே ஒரு 2-3 சர்ச்சஸ் பார்த்தேன். பாருங்கள் இங்கே பாருங்கள் லுவீனை பாருங்கள். ஃப்ரண்ட்டில் டிரைவர் சீட் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க. பார்த்து அந்த ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பஸ்ஸு போகிற ஸ்பீடு, பஸ்ஸில் என்னென்ன தெரியுது அந்த ரோடெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள் நம்மளை பார்த்து கையாடுறாங்க. இப்போ இந்த பஸ்ஸை காட்டுறேன் பாருங்கள். பஸ்ஸோட ஸ்பீடு பாருங்கள் என்ன ஒரு ஸ்பீடு போயிட்டுருக்கு. இது சின்ன அகலமான ரோடு தான். இந்த ரோட்டில் இந்த பஸ்ஸோட ஸ்பீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது நம்ம ஊர் கம்பேர் பண்ணி இவ்வளோ ஸ்பீட் நான் பார்த்துருந்தேன் பெங்களூரில். இந்த ஊரில் இவ்வளோ ஸ்பீட் போயிட்டுருக்கு. ஆனால் சேஃபாக தான் ஓட்டினாலும் தொந்தரவு இல்லை. இந்தியாவில் இவ்வளோ ஸ்பீட் போகிறது சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனாக்கா என் பிரகாரம் இந்த வண்டி டிரைவர் நல்லா சேஃபாக தான் ஓட்டினார். ஆனால் ஸ்பீடாக ஓட்டினார்.
பாருங்கள். இந்த எப்படி வண்டி ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு சின்ன வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். எனக்கு இப்போ நீங்கள் வந்துட்டு நாங்கள் எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து மட்டஞ்சேரிக்கு எப்படி போயிட்டுருக்கோம்னு தெரியும், அவங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஆனால் மட்டஞ்சேரியிலேருந்து எர்ணாகுளத்துக்கு நாங்கள் எப்படி போக போகிறோன்றது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அதை நான் கடைசியில் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மட்டாஞ்சேரி பஸ் ஸ்டாப்பு. பாருங்கள், லைனாக பஸ்ஸு நிற்க வச்சுருக்காங்க. செம்ம ஸ்பீடாக வந்துச்சு பஸ்ஸு. ரொம்ப ரேஷாக ஓட்டுறாங்க வண்டியை. இதுதான் மட்டாஞ்சேரி பஸ் ஸ்டாப் ஃப்ரெண்ட்ஸ். மட்டாஞ்சேரி ஏரியா ரோடு எப்படி இருக்கு பாருங்கள். ஃபுல் ஷாப்ஸ் தான். இன்னும் ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணல. டைம் 10 மணி. அதான் இன்னும் திறக்கல கிடைக்கும். இந்த ஸ்ட்ரீட் பேர் ஜூஸ் ஸ்ட்ரீட்டு. ஜூயிஷ் அவங்களுக்கு. ஜூயிஷ் ஸ்ட்ரீட் இது. ஓகே பாருங்க, உங்களுக்கு பஸ்ஸாக இருக்குங்க. பெரிய கடாய் மாதிரி மியூசியம் ஹோட்டல் பாருங்க எப்படி இருக்கு. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. உள்ள ஃபுல் ஷாப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எல்லாம் ஆன்டிக் பீஸ்லாம் கிடைக்கும். போட் பாருங்க எவ்வளோ பஸ்ஸாக இருக்குங்க. எவ்வளோ பெரிய போட்டு. ஜாக் ஃப்ரூட் மரத்தில் பண்ணிக்கிறது போட்டு. எவ்வளோ பெருசு பாருங்க. உள்ள வரைக்கும் போகும். போட் பண்ண சின்ன போட்டு. குதிரை எல்லாம் ஆன்டிக் பீசஸ் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள ஃபோட்டோ பிடிக்க உள்ள பாருங்க. ஃபுல்லாக ஆன்டிக் பீஸ் தாங்க. நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. யாருக்கு அது நல்ல ஆன்டிக் பீஸ் வேணும்னா இங்கே வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் கலெக்ஷன் இருக்குது. இந்த வீடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பழைய வீடு. 1761 கட்டியிருக்காங்க அந்த வீடு. 1761 கட்டியிருக்காங்க பாருங்க. இப்போ காமிக்கிறேன் ஜூம் பண்ணி. புரியுதுங்களா? 1761 கட்டியிருக்காங்க. இந்த வீடு பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. இந்த ஸ்ட்ரீட் பாருங்க. இங்கே தான் இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ். இதுதான் இந்த இடத்தோடைய அட்ரஸ்ஸு. யாருன்னா வரணும்னா இந்த இடத்துக்கு இந்த அட்ரஸ் பார்த்து வரலாம்.
ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ இது லொக்கேஷன் பாருங்கள், அங்கேயே ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்னென்ன ஐட்டம்ஸ் சேல் பண்ணுறாங்க. இந்த ஏரியா பேர் ஏன் ஜூயிஷ் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லியிருக்காங்கனாக்கா 15-16 சென்ச்சுரிலேயே வந்துட்டு ஜூயிஷ் பீப்புள் வந்திருக்காங்க. இங்கே வந்துட்டு இங்கே செட்டில் ஆகிருக்காங்க. இந்த மட்டன்சேரி பிளேஸில் அவங்க வந்துட்டு இங்கே இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் போட்டிருக்காங்க. மாதிரி ஆன்டிக் பீசஸ் இந்த மாதிரிலாம் ஷாப்ஸ் இருக்குது இங்கே. அவங்க தான் இங்கே வந்து நிறைய ஷாப்ஸில் வச்சு இந்த மாதிரி சேல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் நிறைய ஆன்டி பீசஸ் தெரியும் இங்கே. கம்ப்ளீட்டாக ஒன்று வந்துட்டு ஜூயிஷ் பீப்புள்ஸ் இருக்கும், ப்ளஸ் கேரளா ஸ்டைலில் இருக்கிற அந்த வுடன் ஆர்ட் ஒர்க் எல்லாமே இருக்கும் இங்கே. அதனால் இது வந்துட்டு ஜூயிஷ் பீப்புள் வந்து தங்கியிருந்தாலும் இங்கே ஜூயிஷ் ஸ்ட்ரீட்டு, அதாவது ஜூ ஸ்ட்ரீட்னு போட்டிருக்காங்க. இப்போது இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்குள்ளே போனாக்கா கம்ப்ளீட்டாக ஆர்ட் ஒர்க், இது பெயிண்டிங்ஸு பாருங்கள். பெயிண்டிங்ஸ் காமிக்கிறேன். இது ஃபுல்லு வாலில் ஹேங் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், கம்ப்ளீட்டாக பெயிண்டிங்ஸ். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இங்கே வந்து பாருங்கள். கம்ப்ளீட்டாக ஆன்டிக் பீசஸ் தான் எல்லாமே. பாருங்கள், நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது பெயிண்டிங்ஸ் எல்லாம். இப்போது இங்கே பாருங்கள், இது பழைய காலத்து ஃபோனு நம்ம கையில் சுற்றணும் இருக்கும். அது நம்பர்ஸு பாருங்கள். இப்போ லுவினா எடுத்து ட்ரை பண்ணுறேன் அது எப்படின்னு சொல்லிட்டு. ஒர்க் ஆகலை, ஆனால் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஃபோனு. பாருங்கள், ஷைலினும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சும்மா காதில் வச்சு பார்க்குறாங்க, நம்பர் ரோல் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், இதுவும் சேலுக்கு தான் வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், இது வந்துட்டு அந்த ஜூயிஷ் ஸ்ட்ரீட்டு எண்டில் வந்திருக்கேன். இங்கே ஒரு வால் கிளாக் இருக்குது. இது ஜூயிஷ் அவங்க யூஸ் பண்ணியிருக்கு. அவங்க சிம்பிள், அவங்க ஸ்டாரு அதெல்லாம் இருக்குங்க. அவங்க போர்டு, இது கொச்சின் சேர்ந்தது. பாருங்கள், இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, படிச்சுக்காங்க. இந்த ஒரு டோர் க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது. உள்ளே ஜூயிஷ் பீப்புள் இருக்காங்க. அவங்க ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களது பாஸ் ஓவர்னு சொல்லிட்டு, அந்த பாஸ் ஓவர்னாக்கா அவங்களது ஜீசஸ் செத்த நாள் நினைவு கூறுற நாள், அது வந்துட்டு அங்கே பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபோட்டோ ஷூட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்துட்டு ப்ரீ வெட்டிங் ஷூட்டில் பண்ணுறதுக்குலாம் நல்லா ஒரு வெடர் இது. இங்கே தெரியுது லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் 17 and 16 போட்டிருக்கு. அது வந்துட்டு இயர் ஃப்ரெண்ட்ஸ் 1760. இங்கே பாருங்கள், நோட்டீஸ் போர்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதை சொன்னேன்ல, பாஸ் ஓவர் சொல்லிட்டு படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். போலீஸ் ஸ்டேஷன் பாருங்கள், போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கு. தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ், மூஞ்சில் எவ்வளோ தண்ணி வேஸ்ட் தெரியுதா? அவ்வளோ வெயில்.
ஸ்ட்ரீட். வாங்க இங்கே வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃபோட்டோஷூட் நல்ல இடம். அட்ரஸ் உங்களுக்கு அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். சரி, வந்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வரலாம். இது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருந்த ஒரு ஃப்ரேமு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்டியன்ஸ் இது அந்த ரோமன் அவங்க இருந்தது ஏதோ ஒரு சிம்பிள் இருக்குங்க. இது பாருங்கள், இது கேண்டில் ஸ்டாண்டு கிறிஸ்டியன்ஸ் யூஸ் பண்ணுறது. இது 7 சபைங்கள் சொல்லிட்டு அந்த சபை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கேண்டில் ஸ்டாண்டு. அது இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லு கலெக்ஷன்ஸ் தான். இந்த கிராஃப்ட் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் இருக்குங்க. பாருங்கள், ஃபுல்லு வுட் ஒர்க்கு அந்த மாதிரி இருக்குது. எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. நிறைய ஆன்டிக் பீஸாக இருக்கும். அது ரொம்ப பழைய காலத்தில் யூஸ் பண்ணி இந்த பொருளாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் சேலுக்கு தான் வச்சுருக்காங்க. கொஞ்சம் ரேட் கொஞ்சம் ஓகே, ஜாஸ்தியும் இல்லை கம்மியும் இல்லை. இது பாருங்கள், ரொம்ப பழைய காலத்து சுருவாங்க கிறிஸ்டியன்ஸ். இதெல்லாம் வந்துட்டு அந்த ஜூவிஷ் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது. இங்கே பாருங்கள், கேரளா சாரீ. மறுபடியும் இந்த கேண்டில்ஸு, இந்த ஜுவல்லர்ஸு. இங்கே வந்துட்டு மெயின் வந்துட்டு ஷாப் தான் இருக்குது நிறைய. இங்கே ஷாப்பிங் பண்ணுற பிளேஸ் தான் இது. இங்கே டூரிஸ்ட்லாம் வந்தாக்கா பாருங்கள், இதெல்லாம் ஆன்டி பீஸுங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்து பொருள் இதெல்லாம். இந்த மரம் பாருங்கள், இந்த மரத்தில் வேற ஒரு செடியும் வளர்ந்துருக்கு பாருங்கள். மரத்து இலையே வேற, அதில் வந்துட்டு பெரிய பெரிய இலைங்க வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. மேலே பாருங்கள் எவ்வளோ அகலமாக பெருசாக இருக்கு. இதுதான் இந்த மரத்தோடைய இலை. ஆனால் இங்கே இந்த பிரான்ச்சஸில் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான இலைங்க வளர்ந்துருக்கு. இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்க அந்த பக்கம் தண்ணி இருக்கு. ஸ்டிக்கு அடி இது சேம் மட்டஞ்சேரி ஸ்ட்ரீட் தான். பஸ் ஸ்டாப்ட்டு மறுபடியும் வந்திருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் இங்கே பாருங்கள், எல்லாம் வுட்டிலே பண்ணியிருக்குது. டைகர் மாதிரி இருக்குது, எலிஃபெண்ட்ஸ் மாதிரி இருக்குது, காட்ஸ் மாதிரி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இந்த சிகரெட் ஆஷ்ட்ரே பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், இது காடு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது. லுவீனா கூப்பிட்றாங்க, வாங்க போய் நான் கேட்கலாம் லுவீனாவை. இது வந்து டொமினோ, இதெல்லாம் தெரியல, டைஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது நெக்ஸ்ட்டு இதுக்கு பார்க்கலாம். இது வந்து டைஸஸ் பார்க்குற மாதிரி பைனாகுலர். ஸோ இங்கேருந்து இது வாங்கினேன் நான். இது ஒரு மேக்னெட். ஸோ இது நான் இங்கேருந்து வாங்கினேன். மேக்னெட் எங்கே ஓட்டுது? ஃப்ரிட்ஜில் எல்லா அயன் ஐட்டம்ஸும் ஒட்டிக்கலாம். ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி எதாவது மேக்னெட்டிக்காக அதெல்லாம். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. மேக்னெட்டிக் கலெக்ஷன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் கூட இருக்குது. வேலட்டி போட் ஹவுஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இந்தியா ஃப்ளாக் எல்லாம் இதெல்லாம் சைட் சீன்ஸ் எல்லாம் அதெல்லாம் இது இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா மினி
இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கொச்சி டூரிஸ்ட் போட்டிங் சென்டர்னு இருக்குங்க. இதில் போய் பார்க்கலாம். நான் இப்போது லுவினாவை வந்துட்டு இதை பற்றி இந்த இடத்தை பற்றி சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ் இருக்குது, இந்தியா கிளாஸ் இருக்குது, ஸ்மால் ஸ்கூல் புத்தாஸ் எல்லாம் இருக்குது, நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது, கண்ணாடி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எடுத்துக்காட்டு. பாடி மசாஜ் லேசர் லைட்ஸ் ஃபேனு கேரளா பார்த்தாலும் யூஸ் ஆகும். கச்சுக்காட்டு உன் ஃபேஸ் கச்சுக்காட்டு. முடியெல்லாம் பறக்குறாங்க, சூப்பராக தெரியுது. ஸோ இது வந்து ரிங்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிங்ஸ். இது வந்து ஒரு பென், கன்ல பென்னா பென். ஸோ இங்கே பென் இருக்குது, நம்ம வந்து இதை ஆடலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா இருக்குது. ஸோ இது ஆடலாம் யூஸ் எல்லாம் பண்ணலாம். நம்ம இங்கே கூட பண்ணலாம். ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இது வந்து கிளிப்ஸ், பீகாக் கிளிப்ஸ். சரி ஒன்றா தூதுண்ணா ரொம்ப good ஐட்டம். கன் தெரியுதா கிட்ட? இந்த காட்டு இந்த லென்ஸில் வச்சுப்பாங்களா? ஸோ அந்த இது இன்னொரு லைட் வச்சிடுமா? ஷிப்பில் சூப்பராக வேற உள்ள போகுது, மேலேயே மிதக்குது. வெரி நைஸ் திங். என்னம்மா அது? என்ன அது? கண்ணாடியா? ஃபேஸ் பார்க்குது மிரர். அப்படியே ஹேங்கிங்ஸ். அது எடுத்துக்கோம்மா. இது கேரளா, அது டேஸ்ட் கீழே கற்றுக்கலி. ஸோ இது கத்தகளி கீதா சேம் திங். குருவா ஜோரா பேசு. camel, potato, camel falcon, bullet coming. Lighter. சூப்பரான கேட்ஜெட்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் நம்ம பக்கம் இது டாய்ஸ் இதெல்லாம்
ஜோராக பேசுகிறேன். பேக் சைடு வந்து போட் வருது. வாட்டர் பாட்டில்ஸ் அப்புறம் இதெல்லாம் வந்து சேம் திங்ஸ் தான். ஜூஸ் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. சேம் மேக்னெட் தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பெல்ஸ், கலர்ஃபுல் பெல்ஸ், சவுண்ட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது விண்டுக்கு அண்ட் ரேராக ஷேக் ஆகுது. climate season. Next பின்னாடி பார்த்தீங்கன்னா போட்டு வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது. ஸோ பிளேஸ் டு இன்னொரு பிளேஸ் ட்ராவல் பண்ணுறது போட் இருக்குது. இங்கே போட் இருக்குது பாருங்கள். இங்கே போட்டிங் போகலாம். இங்கே 1500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க 1 ஹவருக்கு. இல்லை ஒரு 6 people போகலாம் இந்த போட்டில். பாருங்கள், இங்கே ஒரு போட் இருக்குது பாருங்கள். இல்லை தாயிட்டுன்னு போவாங்க. பாருங்கள், ஒரு ஃப்ளைட்டு பறக்குது பாருங்க. அங்கே பாருமாங்க. பாருங்க, இங்கே போட் இருக்குது. இங்கே ஒரு போட் இருக்குது. ஷிப் மில்லட் இருக்கு. காமிக்கிறேன் பாருங்க, ஜூம் பண்ணி. சரிதா? இங்கே வந்துட்டு ஷிப்பு பார்க்குறீங்களா? இதெல்லாம் வந்துட்டு நேவி ஓடியது. நேவி டிபார்ட்மெண்ட் இருக்குது இங்கே. அவங்க தான் இந்த ஷிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ட்ரைனிங் பர்பஸும் யூஸ் பண்ணிக்கிறாங்க இங்கே நேவிஸ்க்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து வேற பக்கம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மட்டஞ்சேரி பஸ் ஸ்டாப்பு. மட்டஞ்சேரி பஸ் ஸ்டாப்பில் இவ்வளோ பஸ் நிற்கிதுங்க. இங்கே ஒரு மியூசியம் இருக்குது. இங்கே பாருங்கள், கார் பார்க்கிங்லாம் இருக்குங்க. இது ஜூஸ் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்கிறாங்க. இஸ்ரேலேருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்துருக்காங்க. அவங்க இருந்ததுனால இங்கே ஜூவிஷ் அவங்களுடைய ஸ்ட்ரீட்டுன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு இங்கே போட்டிங் தெரியுது. இங்கே ஒரு மியூசியம் இருக்குதுன்னு சொன்னீங்களா? அது வந்துட்டு பேலஸ் எங்குத்தது, மட்டஞ்சேரி பேலஸு. உள்ளே போய் வீடியோ எடுக்கலாம் பார்த்தேன், வீடியோ எடுக்க விடல. அதனால நான் கவர் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். இப்போது இந்த சூடான வெயிலில் கூலாக என்ன குடிக்கலான்னு வந்திருக்கோம். அங்கே தான் அந்த போட்டிங் இருந்துச்சுங்களா, அந்த என்ட்ரன்ஸில் இருக்குது இந்த கடை பஸ் ஸ்டாப்கிட்ட. இப்போது நான் வந்துட்டு இங்கே லெமன் சோடா குடிக்கலான்னு வந்தேன். ஆனால் இங்கே மேங்கோ ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும். அதனால் மேங்கோ ஃப்ளேவர் சோடா வாங்கிட்டுருக்கேன். பாருங்கள், ஃப்ளேவர் இது ஃப்ளேவர் ஊற்றிட்டு இருக்காங்க. இது எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். நல்லா சோடா வந்துட்டு கூலிங் பாக்ஸில் வச்சு அதை வந்துட்டு இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறாங்க. எப்படி அதை மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அது ஒரு மிக்சர் இருக்குது, அதில் ஊற்றி அதை கவர் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணுறாங்க. எப்படி குளுக்குறாங்க பாருங்கள். அதை இப்படி ஷேக் பண்ணுறாங்க. நல்லா ஷேக் பண்ணிட்டு அதை நம்மளுக்கு கிளாஸில் ஊற்றி கொடுக்குறாங்க.
பாருங்கள், இது எனக்காக மேங்கோ ஃப்ளேவர் சோடா. மேங்கோ ஃப்ளேவர் சோடா ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் பண்ணி பாருங்க. அதை வைக்கலாமா? இல்லை லெமன் வாங்கிக்கலாம். லெமன் நாலு லெமன் சோடா தானே? இப்போது எனக்காக நான் மேங்கோ ஃப்ளேவர் சோடா வாங்கினேன். இவங்களுக்கு ஏன் லெமன் சோடா வாங்கிக்கணும்னு சொன்னேன்னாக்கா, அது ஃப்ளேவர் மேங்கோ வந்துட்டு வெறும் ஃப்ளேவர், ஜஸ்ட் ஃப்ளேவர் தான். அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் எனக்கு மட்டும் வாங்கிக்கினேன். நல்லா இருந்துச்சு. ஆனாக்கா இவங்களுக்கு என்ன கேட்டாங்க, இது என்ன வாங்கலாம் சார், லெமன் ஃப்ளேவர் வாங்கலாமா இல்லை மேங்கோ ஃப்ளேவர் வாங்கலாம்? சரி, அவங்களுடைய ஹெல்த்துக்காக நான் மேங்கோ ஃப்ளேவர் வேணாம், லெமன் சோடா குடிக்கும்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அதுக்காக லெமன் சோடாவை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இது நேச்சுரல், இது ஃப்ளேவர்ஸ் இல்லை. எப்படிமா இது? எப்படி நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குதா? அவசியமா நைஸ்மா, நவீனா நைஸ்மா இல்லையாண்ணா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாங்கள் மட்டன் ஷெரியில் எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள், பஸ் ஸ்டாப்பில் இருக்கிற மரத்தில் போகிறாங்க உக்காந்துட்ருக்கு. இப்போது நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிறோம். இப்போ நாங்கள் ரிட்டர்னு மட்டன் ஷெரிலேருந்து எர்ணாகுளம் ஜங்ஷன் போக போகிறோம். அங்கே தான் நம்ம ரூம் இருக்குது. இப்போது நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ரிட்டர்ன் போக போகிறது எப்படின்னாக்கா, இது வந்துட்டு கவர்மெண்ட் போட்டு, இது போட்டு வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டு. இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் வழியாக தான் நாங்கள் வந்துட்டு மட்டன் ஷெரியிலேருந்து நாங்கள் வந்துட்டு எர்ணாகுளத்துக்கு போக போகிறோம், எர்ணாகுளம் மெயின் ஜங்ஷனுக்கு. இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த போட்டில் போகிற வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கண்டினியூ பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுறதுக்கு. இந்த போட்டில் போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த போட் பற்றி நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next episode. Take care. Bye bye.